அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. இந்த ரமதான் டேஸில் ஃபஸ்ட்டு இஃப்தாருக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரமதான்னாலே இஃப்தாருக்கு டெசர்ட் இல்லாமல் இருக்காது. அதனால கடல் பாசி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கடல் பாசியை ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால கடல் பாசி சீக்கிரமாக கரைஞ்சிரும். இன்றைக்கி plain கடல் பாசி தான் செய்ய போகிறேன். கடல் பாசி ஊறிட்டுருக்கிற சமயத்தில் நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கடல் பாசி செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் தண்ணி வச்சு கொதிச்சிட்ருக்குது. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச கடல் பாசியை சேர்த்துக்கிறேன். இது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இடையில வந்து கிளறி விட்டுக்குவேன். இது கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் நோம்பு கஞ்சியும் சைட் பை சைடு காய்ச்சறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இப்போது குக்கரில் கஞ்சி காய்ச்சறதுக்கு நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான எல்லா சாமானையும் சேர்த்தாச்சு. கேரட்டு, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு இன்றைக்கி நோம்பு கஞ்சி செய்ய போகிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் இதை வேக விடலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். திக்கான தேங்காய் பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இது ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட போகிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இடையில வந்து இதை கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பக்கம் வந்து கடல் பாசியும் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடல் பாசியை ஒரு பாத்திரத்தில் நான் ஊற்றிக்கிறேன். இதை கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். இது டக்குன்னு செட் ஆயிரும். கடல் பாசியை ஊற்றி வச்சுட்டு சர்பத்து கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நன்னாரி லெமன் சர்பத்து தான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். சர்பத் செய்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியில் ஜம்ஜா விதையோட தேவையான அளவு நன்னாரி சிரப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே ரமதான் ப்ரீப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும்னு லெமன் ஜூஸ் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் ஐஸ் க்யூபாக செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஐஸ் க்யூப்ஸை தான் நான் இதுக்குள்ளே இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் என்னோடய ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா போய் பாருங்கள். இப்போது இந்த நன்னாரி லெமன் சர்பத்தும் ரெடி ஆயிடுச்சு. கடல் பாசி பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை பீஸ் போட்டுட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து plain நார்மல் கடல் பாசி தான் செஞ்சுருக்கிறேன்.
வீட்டில் நிறையா பஜ்ஜி மிளகா இருந்துச்சு. அதனால இன்றைக்கி மிளகா பஜ்ஜி தான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது மிளகா பஜ்ஜி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். அதுக்காக தேவையான அளவு கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட திடீர்னு அரிசி மாவு இல்லை. அதனால் அரிசி மாவுக்கு பதிலாக இட்லி மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். திடீர்னு வீட்டில் அரிசி மாவு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்துக்கிட்டோம்னா மிளகா பஜ்ஜி நல்லா சூப்பராக வரும். நீங்களே எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடியே அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டேன். எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு. கரைச்ச மாவில் டிப் பண்ண பஜ்ஜி மிளகாயை எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுட்ருக்கிறேன். நல்லா அழகாக வந்துருந்துச்சு. இப்போ அடுத்த செட்டு போட்டுக்கிறேன். நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு மிளகா பஜ்ஜி. பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போது சஹருக்கு மீன் பொரிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மீனில் தடவி எடுத்துக்கலாம். இப்போவே இந்த மாதிரி மசாலாவை ரெடி பண்ணிவிட்டு மீனில் தடவி வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா மசாலாவில் ஊறிட்டுருக்கும். சஹர் டைமில் எந்திரிச்சு சூடாக நல்லா மீன் பொரிச்சுக்கலாம். இந்த மீனில் கொஞ்சம் முள் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ சஹர் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.